ஆத்மதீபம் தமிழ் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நண்பர்களே, இன்று நாம் தரிசிக்கப் போகும் புனித தலம் கோயம்புத்தூரின் பெருமையாக விளங்கும் அருள்மிகு மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அழகிய சூழலில் அமைந்துள்ள இந்த திருத்தலம் முருகப்பெருமானின் 7வது படைவீடு என பக்தர்களால் போற்றப்படுகிறது. இயற்கை எழிலும் ஆன்மீக அமைதியும் ஒன்றாக கலந்த இந்த புனித பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மருதமலையின் அடிவாரத்தை அடைந்தவுடன் பக்தர்களின் கூட்டமும் பக்தி நிறைந்த சூழலும் நம்மை வரவேற்கின்றன. சிறிய கடைகள், பூஜை பொருட்கள், மலர்கள், பழங்கள் என தரிசனத்திற்கு தேவையான அனைத்தும் இங்கு கிடைக்கின்றன. தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல பகுதிகளிலுமிருந்து பக்தர்கள் இங்கு வந்து முருகப்பெருமானின் அருளை பெறுகின்றனர். மலைப்பாதையில் பயணிக்கும் போது சுற்றிலும் காணப்படும் பசுமையான மரங்களும் குளிர்ச்சியான காற்றும் மனதிற்கு புத்துணர்ச்சி அளிக்கின்றன. இயற்கையின் மத்தியில் அமைந்துள்ள இந்த புனித தலம் ஆன்மீக உணர்வை மேலும் உயர்த்துகிறது. ஒவ்வொரு அடியிலும் முருகனின் அருள் நம்மை வழி நடத்துகிறது என்ற உணர்வு ஏற்படுகிறது. மருதமலையை படிகள் வழியாக ஏறுவது ஒரு உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக பயணமாகவும் கருதப்படுகிறது. ஒவ்வொரு படியிலும் பக்தர்கள் அரோகரா என முருகனை அழைத்து வழிபடுகின்றனர். சிலர் நேர்த்திக் கடனாக கால்நடையாக ஏறி தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்கின்றனர்.
மருதமலை திருக்கோவில் பல நூற்றாண்டுகள் பழமையான வரலாற்றை கொண்டுள்ளது. இந்த மலை முழுவதும் மருத மரங்கள் நிறைந்திருந்ததால் மருதமலை என்ற பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பாம்பாட்டி சித்தர் இத்தலத்தில் தவம் செய்து முருகப்பெருமானின் அருளை பெற்றதாகவும் நம்பப்படுகிறது. அதனால் இந்த தலம் பக்தர்களுக்கு மட்டுமல்ல, சித்தர்களின் புனித பூமியாகவும் கருதப்படுகிறது. யூடியூப்ல நீலாம் ஃபேமஸ் ஆக போகிற செலிபிரிட்டி. அதான் ஃபர்ஸ்ட் டைம் வரையா மருதமலைக்கு? நீனா? நான் முதல் இது வந்தது இல்லையா மருதமலைக்கு? என்ன சொல்ற? எந்த சைடில் இருக்குன்னு கூட தெரியாது. கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்குன்னு மட்டும்தான் தெரியும். ஆமா, ஒரு தடவை வந்த. நம்ம கூட வந்தாங்களாம்மா? வெள்ளியங்கிரி பூண்டி அவளை கூட்டிட்டு போனோம்ல. தரணி, ஏன் தூக்கமா? டயர்டா இருக்கியா? ஓடுது போரு. சரி போகுது. வா 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 வா. எல்லாம் ஃப்ரெண்டை தேடி தான் போகுது. வா. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்டு. அம்மா எங்க? சரி நட நட.
பாப்பாவுக்கு பிடிச்சிக்கோ. இப்போது நாம் கோவில் வளாகத்தை அடைந்துள்ளோம். அழகிய கோபுரம், சிற்பக்கலை, தூண்களின் வேலைப்பாடுகள் அனைத்தும் கோவிலின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்துகின்றன. சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல, அப்படிலாம் சொல்லாத, வேஸ்ட்டு சொல்லக்கூடாது. அவங்க நான் வீடியோ எடுக்க வேண்டாமா? கருவறையில் அருள்பாலிக்கும் மருதமலை முருகனை தரிசிக்கும் போது மனதில் ஒரு தனி அமைதி பிறக்கிறது. வேண்டுதல்களுடன் வரும் பக்தர்களுக்கு முருகப்பெருமான் அருளும் ஆசியும் வழங்குகிறார். வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் வந்தாலும் இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால் அவற்றை கடந்து செல்லும் சக்தி கிடைக்கும். கூட்டம் கம்மியாக தான்டா இருக்கு, சீக்கிரமாக சாமி கும்பிட்டுடலாம் வா. இப்போதான் உள்ளே போயிருக்காங்க. மருதமலை முருகன் பக்தர்களின் துயரங்களை நீக்கி நல்வாழ்வு வழங்குவார் என்பது மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த புனித தரிசனம் நமக்கும் மன அமைதியையும் இறை அருளையும் வழங்கட்டும். மருதமலை முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். மருதமலையின் பெருமையை பற்றி பேசும்போது பாம்பாட்டி சித்தர் பற்றி குறிப்பிடாமல் இருக்க முடியாது. சித்தர்களில் மிகவும் புகழ் பெற்றவரான பாம்பாட்டி சித்தர் இந்த மருதமலையில் நீண்ட காலம் தவம் செய்து ஞானம் பெற்றதாக நம்பப்படுகிறது. முருகப்பெருமானின் அருளால் உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைந்த அவர் மனிதர்களுக்கு ஞான மார்க்கத்தை எடுத்துரைத்தார்.
இன்றும் மருதமலையில் அமைந்துள்ள பாம்பாட்டி சித்தர் குகை பக்தர்களையும் ஆன்மீக தேடலில் இருப்பவர்களையும் ஈர்த்து வருகிறது. இந்த குகையில் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்தாலே மனதில் ஒரு விதமான தெய்வீக அமைதி பிறக்கிறது. பாம்பாட்டி சித்தரின் அருளும் மருதமலை முருகனின் அருளும் இணைந்து இந்த தலத்தை மிகவும் சக்தி வாய்ந்த ஆன்மீக மையமாக மாற்றியுள்ளன. பாம்பாட்டி சித்தர் தவம் செய்த இந்த புனிதமலை இன்று லட்சக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையின் சின்னமாக திகழ்கிறது. முருகனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைத்திருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆதரவு எப்போவும் எங்களுக்கு தேவை. எங்களுடைய முன்னேற்றம் தேவனுடைய அருளும் சேனல் சப்ஸ்கிரைபினுடைய ஆதரவும் எங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் நாங்கள் முன்னேறி சென்று கொண்டே இருப்போம். தொடர்ந்து இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.